2020 மேட்ச் தான் லைஃப் கடைசி வரைக்கும் அடிச்சு நீ ஆடு மாமு என் மாமு. வாழ்க்கை சொன்ன பேச்ச நீ கேளு, எல்லாம் உனக்கு ஆகும். இது போதும், அது போதும். அச்சச்சச்சோ, ஏதேதோ ஆயாச்சோ. அட அஞ்சு நிமிஷத்தில் இருந்த இன்பமும் பறந்து போயாச்சோ. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. மணலில் ஹவுஸ் கட்டினால் கடல் நீர் தான் இருக்குதா? ஆன போதிலும் வீடு கட்டு நீ. தினமும் ஒரு கிராமதான், டென்ஷன் தலைக்கேறுதா. தன்னன் தனிமைய கத்தி பாரு நீ. இன்பம் கூடவே துன்பம் ஒட்டிக்கும், ரெண்டும் பியூட்டிஃபுல் காம்போ. இன்பம் பாதிதான், துன்பம் பாதிதான். Life's a wonderful rainbow. கொஞ்சம் நீயும் யோசிச்சு பாரு, உனக்கில்லை பேஜாரு. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. நெஞ்சத்தை கிள்ளாதே, அது பாவம் கொள்ளாதே. வாழ்வை ஒன்றாய் வாழ்வோம் வா. யூஸ்வலாக நீங்கள் தான் சில்லுன்னு அருவி கொட்டுற மாதிரி சிரித்து பேசிகிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு அந்த சிலி ஸ்மைல் மிஸ்ஸிங். இவர்கிட்ட பணம் கேட்கலாமா வேண்டாமா? கண்டிப்பா ரசகுல்லா பண்றேன், அது சந்தியாக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் நீ ஒன்னும் சமைக்க வேணாம். சிவா, மேடம், நீங்க எப்பவாச்சும் தான் இப்படி சென்ஸ்லெஸ்ஸா பிஹேவ் பண்ணுவீங்களா, இல்ல எப்பவுமே இப்படித்தானா? சாப்பிட ஒண்ணு வேண்டாம், உங்களை என் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மேல நினைச்சு ஒண்ணு கேட்பேன், கொடுப்பீங்களா? ஹலோ, என்னாச்சு? இல்லை, என்ன கேட்டீங்க? மறுபடியும் முதல்ல இருந்தா? ஐயோ, இல்லை, என்ன சொன்னீங்க? அர்ஜென்ட்டா ஒரு 5000 தேவைப்படுது, தர முடியுமா? அதே 5000? என்ன? இல்ல, என்ன திடீர் செலவு? இல்ல, காலேஜ்ல ப்ராஜெக்ட் விஷயமா தேவைப்படுது. அப்பாவை பத்தி தான் உங்களுக்கே தெரியுமே, அவர் அட்லீஸ்ட் மினிமம் 1 month ஆவது டைம் கேட்பாரு. அதுக்கப்புறம் ரிக்வெஸ்ட் பண்ணணும், அப்புறம் ரிமைண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் காலேஜ்ல சொல்லிட்டு இருக்க முடியுமா? எப்ப தேவைப்படுது? நேத்து நாம தான் மீட் பண்ணோமே, அப்ப நீங்க இத பத்தி சொல்லவே இல்ல. நேத்துல இருந்தே டென்ஷன் ஓடுது. நீங்க நல்லா கவனிச்சிருந்தா நான் கொஞ்சம் பிரஷர்ல இருக்கிறத பாத்துருக்கலாம். அப்பா கிட்ட கேட்டா உடனே தர முடியாது, காலேஜ்ல மினிமம் 2 weeks டைம் கேளுன்றாரு. இதெல்லாம் நடக்கிற கதையா? உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையே? சேச்சா, எந்த பொண்ணு கேட்ட ஆம்பளை இல்லைன்னு சொல்லியிருக்கான். ஒரு 5 minutesல வந்துடுறேன். ஒரு நிமிஷம். என்ன ராவணாதான் பிஸியா? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? ஒரு சின்ன ஹெல்ப். பணத்தை தவிர எந்த ஹெல்ப் வேணாலும் கேளு. அர்ஜென்ட்டாக ஒரு 5000 தேவைப்படுது, என் சேலரியை கொண்டு வந்து கூட. ஒரு நிமிஷம் பாரு, உன் அக்கௌண்ட்ல 3 ரூபா 50 காசு தான் இருக்கு. சரி, ஓடியா இல்ல அட்வான்ஸா? இங்க பாரு முரளி,
உன் சிஸ்டர் கல்யாணத்துக்காக எல்லா டைப் லோனும் வாங்கிட்டேன். ஓடி லிமிட்டும் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது. கண்டிப்பா தேவைப்படுது. ஒரே ஒரு சான்ஸ் தான் இருக்கு. நேரா மேனேஜர் கிட்ட போய் ரெக்வெஸ்ட் பண்ணு. அவங்க அப்ரூவல் பண்ண வேணா கிடைக்கலாம். போய் கேளு. இந்தாங்கம்மா. ஏதோ வேலையா இருக்க போல. அதைத்தான் நான் முதல்லயே சொன்னேன். இல்ல, ஒரு கஸ்டமருடைய பேக்ரவுண்ட் என்னன்னு மேனேஜருக்கு தெரிஞ்சாதானே லோனை பத்தி முடிவு எடுக்க முடியும். இப்ப எதுக்கு கேட்காம காஃபி கொண்டு வந்தீங்க? இல்ல மேடம், அப்பா வந்திருக்காங்க. வச்சுட்டு போங்க. என்ன, ராஜி பிறந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் டல் ஆயிடுச்சு. விஜய் பிறந்ததுக்கு அப்புறம் பிசினஸ் படுத்துடுச்சு. பிரகாஷ் பிறந்ததுக்கு அப்புறம் கடையே பூட்டியாச்சு. அதானே? காஃபிய மொத்தமா பிளாஸ்க்ல வாங்கி வச்சிருப்பீங்களா இல்ல ஆள் வரத பொறுத்து அப்பப்போ வாங்கிட்டு வருவீங்களா? இப்ப அது ரொம்ப முக்கியமாப்பா. மா, மேனேஜர் பார்க்க வந்தாதான் காஃபி உபசரிப்பா இல்ல யார பார்க்க வந்தாலும் உண்டா? அப்பா, நீங்க இங்க லோன் வாங்குறதுக்கு வந்தீங்களா இல்ல காஃபி குடிக்கிறதுக்கு வந்தீங்களா? ச்சே, இதெல்லாம் இருந்ததுன்னா நான் 6 நாள் லீவ் போட்டுட்டு வீட்லயே உங்க பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சிட்டு வந்திருப்பனே. சாரிம்மா, உன் வேலையில என்னைக்காவது நான் தலையிட்டு இருக்கேனா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யார் அது? உள்ள வாங்க. வாங்க முரளி. அதான் எட்டி பாத்துட்டீங்களே, உள்ள வாங்க. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ் மேம். பரவாயில்ல, அதான் காலையில இருந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துட்டே இருக்கேன். இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? என்ன வேணும்னு சொல்லுங்க. ஹலோ சார். ம், என்னது இது? அது வந்து மேடம் ஓடி அது தெரியுது. இப்ப எதுக்குன்னு கேக்குறேன். தங்கச்சி கல்யாணம். அதுதான் முடிஞ்சு போச்சே. இப்ப என்ன ஹனிமூன் அனுப்ப போறீங்களா? அதுக்குதான் இந்த ஓடியா? ஆமா மேடம். என்னது? இல்ல மேடம், அது வந்து மேடம். ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா சார். அது என்ன தம்பி ஓடி? ஓவர் டிராஃப்ட் சார். நம்ம சம்பளத்துலேருந்து ஒரு அமௌண்ட்டை அட்வான்ஸாக முன்கூட்டியே எடுத்துக்கிறது. எப்போ கிரெடிட் ஆகுதோ அப்போ வந்து அதை கழிச்சுப்பாங்க. எல்லா ஸ்டாஃபுக்கும் ஓடி ஃபெசிலிட்டி உண்டா? யாயா, வெளியில் நிற்கிற செக்யூரிட்டியிலேருந்து மேடம் வரைக்கும் இருக்கு. என்னது செக்யூரிட்டி? நீங்க என்ன சொன்னீங்க? இல்லம்மா, பேங்க்ல வேலை பார்க்கறவங்களுக்கு ஓடினா சர்வ சாதாரண விஷயமாமே. தம்பி சொல்றாரு. இல்லை மேடம், சார் ஒரு ஜென்ரல் நாலேஜுக்காக கேட்குறாருன்னு நான் சொன்னேன். நீங்க சொல்றதுல தப்பு இல்ல தம்பி. நீங்க பேங்கோட ரூல்ஸ் தான் சொல்றீங்க. பல நாள் பணம் கேட்கறப்ப பேங்க்ல சம்பளமே போடலன்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் பொய் தானே? சார் உங்க அப்பான்னு எனக்கு தெரியாது மேடம். யாரா இருந்தாலும் உண்மை ஒண்ணுதானே தம்பி. மிஸ்டர் முரளி, நீங்க கொஞ்சம் வெளியில வெயிட் பண்றீங்களா? இந்த விஷயத்தை டீல் பண்ணிட்டு அப்புறமா உங்களை கூப்பிடுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? சக்சஸா? கொடுங்கம்மா, கொடுங்கம்மா. பணம் கிடைச்சதா? கொஞ்சம் அப்படி போய் பேசுவோமா? உங்களுக்கு ஃபீஸ் கேட்ட லாஸ்ட் டேட் என்னைக்கு? ஏன் பணம் கிடைக்கலையா? நாளைக்கு வான்னு நீங்க சொன்னதும் நம்பிக்கையோட வந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பணத்தை அரேஞ்ச் பண்ணிடலாம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. முரளி, அங்க ஒரு கஸ்டமர் டிராஃப்ட் எடுக்கணுக்கா வெயிட் பண்றாரு, போய் பாரு. இதோ வந்துடுறேங்க. ம், வாங்களேன், முரளி வர்றதுக்குள்ள ஒரு காஃபி சாப்பிட்டு வந்துடலாம். வாங்க, உட்காருங்க. ம். என்விஆர், என்ன சார்? கஸ்டமரை கவனிக்கிறது இல்லையா? ஒரு காஃபி கொண்டு வாப்பா. ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்கு காப்பி கொடுக்கறதே ஓசி காப்பின்னு மேனேஜர் கடுப்புல இருக்கிறாங்க. இதுல கஸ்டமருக்கு வேறயா? அது ஒண்ணும் இல்ல, காஃபி ஆறி போயிருக்கோம், அதான் பையன் சூடா போறான். நமக்கு காஃபியா முக்கியம்? காசு தானே முக்கியம். இந்த மனுஷ இனத்துல மட்டும்தான் காசு பணம்னு கண்டதுக்கும் அலையிறாங்க.
காசு இருக்கிறவன பெருசா பேசுறதும் காசு இல்லாதவன கேவலமா பாக்குறதும் நம்ம மனுஷனத்துல தான். என்ன சொல்ற? ஆமாமா சார், காசு இல்லனா காலேஜ்குள்ள போகவே முடியாது. காசு காசுன்னு அலையிற இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை அடியோட ஒழிக்கணும். ஒரு நிமிஷம். மவன என்னையா இருக்கிற? டே முரளி, ஒரு பேச்சுக்கு டீட் எடுக்க வந்திருக்காங்கன்னு சொன்ன, இங்கே வந்து செட்டில் ஆயிட்டியாடா? அந்த கடுவன் போனா செம டென்ஷன்ல இருக்கு. அவங்க இப்ப இருக்கிற மூட்ல கையெழுத்து போடுவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. காவ்யாவுக்கு என்ன பதில் சொல்லணும்னு யோசிக்கும் போது நீ வந்து என்னை காப்பாத்தி விட்டுட்ட. அதுதான் என்ன சொல்லலான்னு இங்க வந்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், நீ யோசிச்சு முடிவு பண்றதுக்குள்ள அவ என்ன போட்டு தள்ளிடுவா. அப்படி பிளேடு போடுறாடா. யாரு? காவ்யா. டேய், உங்க 2 பேரையும் எனக்கு தெரியும். அதுவும் உன்னை பல வருஷமா தெரியும். சொன்னா நம்ப மாட்ட. ஏன் இந்த சமூகம் இப்படி இருக்குன்னு கேக்குறாடா. காசு பணத்துக்காக ஏன் அலையறாங்கங்கறா. எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்ப மோசமா இருக்குங்கறா. தப்பிச்சா போதுன்னு ஓடி வந்துட்டேன்டா. இந்த சீனுக்கு இந்த டயலாக்கு பொருத்தமே இல்லப்பா. பொண்ணுன்னு வந்துட்டா விட்டு கொடுக்க மாட்டீங்களே. காதல்னு வந்துட்டாலே ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்றது விவேக் காலத்துல இருந்து வர்ற சாபம் தானே. அப்போ ஒரு ஃப்ரெண்டு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் செய். நான் செய்யறது இருக்கட்டும். அவ 5000 ரூபாய் கேட்டாலே அதுக்கு என்ன செய்ய போற? அதுதான் லாஸ்ட் டேட் எப்பன்னு கேட்டேன். அதுக்குள்ள நீ உள்ள பூந்துட்ட. டேய், மனசுக்கு பிடிச்சவன் பணம் கேட்டா கந்து வெட்டிக்கு வாங்கியாவது கொடுக்கணும்டா. சார், ஹாய். பணம் கிடைக்கலனா பரவாயில்ல, நான் வேற இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய 1000 ரூபீஸையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றேன். சச்சா இல்லைங்க, கொஞ்சம் ஒர்க் வந்ததுனால பிஸி ஆயிட்டேன். நீங்க சாயந்தரம் காலேஜ் முடிச்சுட்டு வாங்க, நான் அரேஞ்ச் பண்றேன். ஏதாவது ஃபைன் இருந்தா கூட சேர்த்து கட்டிடலாம். இல்ல சார், எனக்கு நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்கு. அப்புறம் ஒரு விஷயம், ஈவினிங் சார் இருப்பாரா? இல்லனா நம்ம தனியா மீட் பண்ணலாமே. சரி, ஓகேங்க. பை பாய். கொஞ்சம் பிஸியா இருக்கேன்ப்பா, நீ போய் அப்புறமா வா. போ ப்ளீஸ் கோ. எல்லாம் நேரம். விஜய், வாங்க மாப்ள, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பிரகாஷ், எப்படி இருக்க? இருக்க. விஜி, ஊர்ல அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க அத்தை. ஆமா, மாமா எங்க வெளியில போயிருக்காரா? ஆமா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. ஏதோ கார் பிசினஸ் பண்ணணும்னு வெளியில போறதும் வர்றதுமா இருக்காரு. வயசான காலத்துல வேண்டான்னு பசங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. இந்த வயசுலயே ஆர்வமா தொழில் பண்ணணும்னு நினைக்கிறார்ல, அதுக்கான முயற்சியிலும் இறங்குறார்ல. இது நல்ல விஷயம் தானே அத்தை? இப்படி இறங்கி இறங்கிதான் எல்லாத்தையுமே இழந்துட்டோம். இனிமே இறங்கறதுக்கு ஒண்ணும் இல்ல. அத்தை, அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாத அத்தை, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போன விஷயம் என்ன ஆச்சுங்க? அந்த கம்பெனியோட ஆபரேட்டிவ் ஹெட், மார்க்கெட்டிங் ஹெட், ஹெச்ஆர்னு எல்லாருமே இருந்தாங்க. ப்ராஜெக்ட் பத்தின பிபிடியை எக்ஸ்பிளைன் பண்ண கிட்டத்தட்ட 1 hour பிரசன்டேஷன் முடிஞ்சது. இம்ப்ரெசிவா இருக்குன்னு ப்ராஜெக்ட் ஃபைல்ல ஒரு காப்பி கேட்டாங்க, கொடுத்துட்டு வந்தேன். நம்ம ரவி இருக்கார்ல, அவர் தான் அந்த மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணவர். அவங்க கிட்ட ஆல்மோஸ்ட் ஓகே தான், பெஸ்ட் பிரைஸ். சப்ளை விஷயத்துல கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சுன்னா அக்ரிமெண்ட் போட்டுடலான்னு ஆபரேட்டிவ் ஹெட் சொன்னாரா. இது வரைக்கும் பாசிட்டிவா தான் இருக்கு. இதோட நம்ம லிஸ்ட்ல 5 கம்பெனிஸ் வந்துருச்சு. இவங்க கிட்ட இருந்து ரெகுலரா ஆர்டர்ஸ் கிடைச்சதுனாலே போதும். கிண்டியில அந்த இடத்தையும் பார்த்துட்டு வந்துட்டேன். ஆமா, லேண்ட் பத்தி அப்பா பேசினாரா? என்ன சொன்னாங்க? நமக்கு தேவை இருக்குங்கிறதுனால மார்க்கெட் விலையை விட குறைச்சல கேக்குறாங்களாம். இன்னும் 2 பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், பாப்போம். நான் வந்து தான் டிசைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காராமா. 8 மணிக்கு திருவான்மியூர்ல ஒருத்தரை பார்க்கணும். வீட்டுக்கு போய் திங்ஸ் வச்சுட்டு போயிட்டு வந்துடலாம். வீட்டுல எதுவும் பண்ண வேணாம், வெளியில போய் சாப்பிட்டுக்கலாம். இந்தாங்க சாப்பிடுங்க மாப்ள. எதுக்கு வெளியில சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறீங்க? வேலை முடிஞ்சது ராத்திரி இங்கே வந்து சாப்பிட்டுருங்க. இல்லத்த, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? காலையில இருந்து சமயக்கட்டிலே வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களால இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாகணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு சமையல் கஷ்டமே இல்ல.
இந்த அரைகுறைய சமைக்க தெரிஞ்சவங்க தான் சமைக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க. எப்படியோ ராத்திரிக்கு எல்லாருக்கும் சமைக்கணும், கூட ஒரு கை அதிகமா போட்டா போச்சு. நீங்க சொன்னதே உங்க கையால சாப்பிட்ட மாதிரி இருந்தது அத்தை. இந்த ப்ராஜெக்ட் மட்டும் வெற்றிகரமா முடியட்டும். நம்ம ஃபேமிலி அதை கிராண்டா கொண்டாடிடுவோம். போலாமா விஜி? சரிங்க அம்மா, நான் கிளம்புறேம்மா. அத்தை இருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யார் சார் வேணும்? பிரகாஷோட ஃப்ரெண்டு. பிரகாஷா? சரி உள்ள வாப்பா. இல்ல பரவாயில்ல, டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கூப்பிடுங்க. பிரகாஷ், கேட்கணும்னு நினைச்சேன். கேம்பஸ் இன்டர்வியூ பண்ணி என்ன பாச்சு? வரட்டும் சொல்றேன். என்னங்க, நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. அவன் ஏதாவது டென்ஷன்ல பேசியிருப்பான், அதனாலதான். காலைல கூட பாருங்க, அவனே என்ன கூப்பிட்டு உட்கார வச்சு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணா. இங்க பாரு, நான் தப்பாவே எடுத்துக்கல. உன் தம்பி சரியா பேசலையேன்னு கோவமும் படல. உங்க அம்மா என்கிட்ட அன்பா தானே பேசுனாங்க, அதுதான் என் மனசுல இருக்கு. எப்பவும் என் பாக்கெட்ல பணம் இருக்கோ இல்லையோ, பாசிட்டிவான எனர்ஜியை தான் வச்சிருப்பேன். உன் தம்பிங்கிற அக்கறையில கேட்டேன், அவன் என்கிட்ட சரியா ரெஸ்பாண்ட் பண்ணலையா? சரி விடு, இனிமே அவனா சொல்ற வரைக்கும் நான் கேட்க மாட்டேன். நேரத்தோட வேல்யூ அவனை விட எனக்கு நல்லா தெரியும். சரிவா, கிளம்பலாம். வரத்த வாங்க. போயிட்டு வரத்த. பிருந்தா, எங்க 2-3 வாரமா உன் ஆளையே காணோம்? அத சொல்லியிருந்தேன்ல, என் கடைசி தங்கச்சி சந்தியாவோட கல்யாணம்னு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய வேண்டியதாயிடுச்சு. அதான் வர முடியல. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? பின்ன யார் நடத்துனது? வந்து போற சொந்தக்காரங்கள அசந்து போற அளவுக்கு நானும் அண்ணனும் நடத்திட்டோம்ல. ஒரு கல்யாணம் நடக்கிறதுனா சாதாரண விஷயமா? அதுவும் உங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா கல்யாணமும் நல்லபடியா முடிஞ்சதுல? இல்லக்கா, இன்னும் அண்ணனுக்கு ஆக வேண்டியது இருக்கு. இனிமேதான் அண்ணனுக்கும் பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கணும். ஓ, வாங்க உட்காரலாம். ஆமா, உங்க அண்ணன் எங்க வேலை பாக்குறாரு? பேங்க்ல வேலை பாக்குறாரு. இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள மேனேஜரா ப்ரமோஷன் கிடைச்சிடும். எப்படியும் ஒரு 50,000 ரூபாய்க்கு மேல சம்பளம் வரும். எங்க அண்ணன் ரொம்ப அழகா லட்சணமா இருப்பாரு. அவர் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி பொண்ணு தேடி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு நல்ல தெரிஞ்ச பொண்ணு யாராவது இருந்தா சொல்லுங்க. கண்டிப்பா. பேங்க் உத்தியோகம், பையன் பார்க்க நல்லா இருக்காருன்னா எல்லாரும் பொண்ணு கொடுக்க விரும்புவாங்க. உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? எதை சொல்றீங்கன்னு புரியலையே. இல்லைங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது எதிர்பார்ப்பு இருக்கா? பொண்ணு நல்லா படிச்சிருக்கணும், நகை வேணும், அந்த மாதிரி கேக்குறேன். ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க. பொண்ணு படிச்சிருக்கணும், பார்க்க லட்சணமா இருக்கணும். அண்ணன் நல்லா ஃபேரா இருப்பாங்க, வெளியில போனா மேட்சிங்கா இருக்கணும்ல. மத்தபடி பொண்ணு வீட்டுக்காரங்க அவங்க போடுற நகை நட்டு காரு வீடு மத்த சீர்வரிசை எல்லாம் அவங்க பொண்ணு நல்லா வாழதானே கொடுக்க போறாங்க. ஏற்கனவே தங்கச்சி கல்யாணத்துக்கு முன்னாடி அண்ணனுக்கு 2 அலைன்ஸ் வந்துச்சு. எல்லாம் வசதி குறைவா இருந்ததுனால தங்கச்சி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலான்னு தட்டி கழிச்சிட்டோம். சரி, உங்க வீட்டு அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுங்க, நான் ஏதாவது இருந்தா காண்டாக்ட் பண்றேன். இங்க வசந்த தெரு 43 நம்பர்ல தான் இருக்கேன். ஒரு 2 வீடு தள்ளனோன்னே இருக்கு. சரிங்களா? சரிங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். அப்புறம் நல்ல பெரிய இடமா நல்லபடியா இருந்தா மட்டும் சொல்லுங்க.
நம்ம ஸ்டேட்டஸுக்கு கம்மியா இருக்கிறது வேண்டாம். ஓகே. படிப்பும் அழகும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட பரவாயில்ல, வசதியானவங்களா இருக்கணும். அப்பதானே எங்க அண்ணன் சந்தோஷமா இருக்க முடியும். சரிங்க, எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு இருக்கு, அதுக்காக தான் நான் கேட்டேன். நான் உங்ககிட்ட பேசிட்டு கண்டிப்பா உங்களை காண்டாக்ட் பண்றேன். சரியா? சரிக்கா. பாத்தீங்களா, நல்ல சகுனம். நான் கிளம்புறேன். ம்.